சந்தோஷமா இருப்பீங்களே, எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நாங்கள் வெற்றி போட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அந்த குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்துச்சுன்னா இதில் வேற பிரபாகரன் தம்பி பிரபாகரனே இல்லை, உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு பிரபாகரனே இல்லை. அவர் மாதிரிலாம் இருக்கே நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. இதில் ஒரு உங்களுக்கு சந்தோஷம். அந்த 41 பேரை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு நாங்கள் எங்கள் அண்ணே சீமான் அண்ணே அப்படின்னு பாராட்டியிருப்பேன். வேலைதாயா வாங்கி கொடுத்தாரு, என்னையா செஞ்சார்? பாவம் இருந்துட்டு போட்டோம், என்னையா கலெக்டர் வேலையாக வாங்கி கொடுக்க போகிறாரு? என்னத்தையாச்சும் ஒரு வேலை, ஏதோ ஒரு சத்துணவு டீச்சராகவோ இல்லை ஏதோ ஒரு வேலையை கொடுக்க போகிறாரு. என்னையா சம்பளம் வந்துட போகுது தன்னால்? நீங்கள் நினைங்க, நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு 10,000 5,000 ரூபா தருவாங்களா? அம்மா ஹோட்டலில் வேலை வாங்குறவங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், அதில் ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு. எப்படி அவங்க மனச்சாட்சி இப்படி இருக்குது? சில்லறத்தனமா? நீங்களாம் வந்து ஆட்சிக்கு வந்து மக்கள்கள் வந்து நல்லது செய்வாங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்களாம் சீமான் கட்சிக்காரங்களா? உங்கள் மேலே நம்பிக்கை இருந்த நம்பிக்கையுமே சில்லறத்தனமாக ஆயிடுச்சு. சுத்தமாக சில்லறை ஆகிப்போச்சு. பிரபாகரன் தம்பின்னு வேற வெளியே சொல்லாதீங்க, கேவலம். போங்க. உண்மையிலே நீ வக்கீல இருந்தனா அந்த 41 பேரை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணினதுக்கு ரிப்போர்ட்டை வாங்கு. எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு உடனே ரிப்போர்ட்டை எடுத்துருவா. உடனே எப்படி எடுத்தாங்கன்னு கேஸை போடு, அதில் வெற்றி பெறுங்க. நாட்டில் இருக்கிறதுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு எங்கிட்டாச்சும் போயிடலாம்ல. தமிழ்நாட்டுக்காரன் பூராமே கை தூக்கி விடுவேன்னு கேள்வி பார்ப்பான். நண்டு மாதிரி வாழவும் விட மாட்டான், சாவும் விட மாட்டான். இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டாப்புல தளபதி விஜய். ஏன்னா பேசாமல் போய் நீ வாருக்கு நடித்து குடும்பத்தோடு இரியா அப்படின்ட்டு இருந்தாலும் நல்லது செஞ்சாலே இவங்களுக்கு பிடிக்காதியா. அந்த நாட்டில் நஞ்சை வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன் எல்லாத்தையும் பிடிக்கும் இந்த மக்களுக்கு. ரைட்டா? போய் அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு வழியை பார்ப்போம். நீங்களாம் ஜாலியாக தீபாவளி கொண்டாடுங்கடா, தீபாவளியை கொண்டாடுங்கடா. நீங்களாம் எல்லா பேரும் டிஎம்கே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, எல்லா கட்சிக்காரனும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? எங்களை விட்டுண்டா, நாங்கள் தனியாள். முடிஞ்சால் மக்கள் ஓட்டு போடட்டும், நல்லது செய்கிறக்காண்டி வந்திருக்கு. மக்கள் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே நாங்கள் நல்லவனாக இருந்தால் எங்களை தூக்கி வச்சு பாராட்டட்டும், இல்லையா அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கட்டும். போங்க, நாசமாக போங்கடா நீங்களாம். இப்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலாகி வரும் ஒரு வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிவிக்கு ஆதரவாளரும் இன்ஸ்டா பிரபலமுமான வணக்கண்டா மாப்பிள்ள அருண் பகிர்ந்துள்ள ஒரு எமோஷனல் வீடியோ தற்போது இணையத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் பேசப்படுவது என்னவென்றால், தேர்தலுக்கு முன்பு கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம். அந்த துயரமான சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் சிஎம் ஜோசப் விஜய் அறிவித்ததாக கூறப்பட்ட நிலையில், அதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அரசு பணி தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து தற்போது புதிய சட்டமன்றம் அரசியல் விவாதங்கள் எழுந்துள்ளன. இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக உத்தரவு வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட பணி தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், யூடியூபர்கள், இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் என பலரும் தங்களது கருத்துக்களை வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலம் தொடர்ந்து பகிர்ந்து வராங்க. அந்த வகையில் வணக்கண்டா மாப்பிள்ள அருண் பகிர்ந்துள்ள வீடியோவில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதையே மிகவும் உணர்ச்சிகரமாக வலியுறுத்தியிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் கூறிய கருத்துக்கள் தற்போது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் லட்சக்கணக்கான ரீச்சையும் பெற்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. ஒரு தரப்பினர் அவரது கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி வராங்க. மற்றொரு தரப்பினர் இந்த விவகாரத்தில் வேறுபட்ட கருத்துக்களையும் பதிவு செய்து வராங்க. இதனால் இந்த விவாதம் சமூக வலைதளங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? மேலும் இந்த விவகாரத்தில் வணக்கண்டா மாப்பிள்ள அருண் பகிர்ந்துள்ள கருத்து குறித்து உங்கள் பார்வை என்ன? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.